Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வேலையிலும் ஏற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். ரெண்டு கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உங்களுக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் செவி கொடுக்கணுன்னா நான் என்ன செய்தால் அவர் செவி கொடுப்பார், நான் என்ன பண்ணால் அவர் உதவி செய்வார். பிசாசும் செவி கொடுக்குறாங்க, பிசாசும் உதவி செய்கிறாங்க. அவன் காரியத்தை செய்தால் அவனுடைய உதவி கிடைக்குது, தேவனுடைய காரியத்தை செய்தால் தேவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும், தேவன் நமக்கு செவி கொடுப்பார். பிசாசு காரியத்தை நம்ம செய்தால் பிசாசு செவி கொடுப்பான், பிசாசு உதவி செய்வான். அவன் உதவி எப்படி இருக்குன்னா திறது கொள்றது ஐகுதமாக தான் இருக்கும். அவன் தான் பிசாசு. அவன் காரியத்தை நம்ம செய்யலாமா? ஏவாள் காசு தான் சொன்னாங்க, இந்த நன்மை தேமை கனியை சாப்பிடாத, பிசாசு செவி கொடுப்பான். அதை சாப்பிடாத வரைக்கும் அவன் உனக்கு செவி கொடுக்க முடியாது, அவன் உதவி செய்ய முடியாது, அவன் காரியத்தெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாது. அவன் வார்த்தை கேட்டு அவன் கனியை புசித்துட்டாத. இன்றைக்காக தான் சொல்கிறாருங்க, உலகம் முழுதாக இருக்க எல்லா திருச்சபைக்கும் பிசாசு காரியத்துக்கு பிசாசு வேலையை பார்க்காத, பட்டுன்னு செவி கொடுப்பான். பிசாசு உதவி செய்வான். பிசாசு என்ன பண்ணுவான், அவன் பேரே பிசாசு, திருடிடுவான் எல்லாத்தையும். திருடன், குடும்ப சமாதானம், டப்பு, சுகம், பலம், ஜெய் எல்லாத்தையும் திருடுவான். ஒன்று விடா திருடுவான், A to Z எல்லாத்தையுமே திருடுவான். அப்புறம் கொல்லுவான், அப்புறம் அழிப்பான். அதனால தான் அவன் வார்த்தைக்கு செவி கொடாத, அந்த நன்மை தேமை காரியத்தில் ஊறிடாத. ஆமாம், பிறப்பு அப்படி தான் பிறந்திருக்கிறான். அதனால தான் அவன் செவி கொடுத்துக்கினே இருக்கிறான். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் செவி கொடுக்குறான். இணைய பிறப்பு சாபத்து போய் பார், உலகத்தில் நடக்கிற காரியெல்லாம் பிசாசு செவி கொடுக்கறதுனால தான் எங்கும் சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், தரித்திரங்கள் இருக்குது. இங்கே சொல்கிறாரு, நான் செவி கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அவர் எப்போ செவி கொடுப்பாரு? இங்கே என்ன சொல்கிறாரு, அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இரட்சண்ய நாள், அனுகிரக காலம் எது? சிலுவையில் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஏந்ததுலேருந்து அனுகிரக காலம், இரட்சண்ய நாள். ஆமாம், 2000 வருஷமாக அந்த உலகம் அனுகிரக காலத்தில் தான் இருக்குது, இரட்சண்ய நாளில் தான் இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யலை, பிசாசு என்ன சொல்கிறானோ அதன்படி தான் செய்யுது. நன்மையும் தீமையும், நன்மார்க்கும் துன்மார்க்கும் தான் உலகத்தில் மூழ்கி செய்கிறான். ஏவாள் ஊழியம் தான் நல்லா நடக்குது, இயேசுனார் ஊழியம் நடக்கலை. எக்ஸ்பெஷலி அப்படின்னா திருச்சபையில் ஏவாள் ஊழியம் தான் நடக்குது. நன்மை தேமை பிசாசு வராமல் பாருங்க,
சந்தோஷத்தை, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் தெரியுறான். ஏவாள், ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனிபுஷி ஷாகவே ஷா. உடனே பயம், ஓடுறாங்க, ஒளியிறாங்க. உன்னை பூமியே சபிக்கப்பட்டிருக்கான், முள்ளும் குறுக்க முடியும். இன்றைக்கி அதான் நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை. நன்மை தீமை கனியில் பாவமும் மரணமும் இருக்குது. நீங்கள் நன்மார்க்கம் துன்மார்க்கம் நல்லவன் தீயவனாக இருந்தாக்கா ஏவாள் ஊழியத்தை செய்கிறீங்க. தொடர்ந்து பிசாசு உதவி செய்கிறான், பிசாசு செவி கொடுக்குறான். என்னையும் சேர்த்து தாங்க. எவ்வளோ திருடு போய்க்கு தெரியுமா? நான் எங்கே இருக்க வேண்டிய ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டிய. இங்கே ஒரு தோட்டம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எங்கள் தோட்டம், சோழவரம் தோட்டம். இப்படி ஆச்சு அந்த ஏதேன் தோட்டம். இது சாதாரண தோட்டம், எங்கள் தோட்டம் சோழவரம் தோட்டம். ஏதேன் தோட்டம் எல்லா கனி வர்க்கங்களும் இருந்துச்சு. அப்படிப்பட்ட தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. குட்டி சொர்க்கத்தில் இருந்தாங்களாம் பாருங்க. இப்படி ஒரு தோட்டத்தில் தான், ஏதேன் தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. பிசாசுக்கு செவி கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. இப்படி ஒரு தோட்டத்தில் தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். நான் ஒரு தோட்டத்தில் உட்காந்துக்கிறேன், எங்கள் ஊரில் சோழவரம் கிராமத்தில். அந்த தோட்டத்தில் இந்த தோட்டத்தில் என்னென்ன பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். என்ன சொன்னாலும் தெரியல, ஒரு குரூப் இங்கே வந்து இங்கே உட்காந்து எல்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நெகிலுக்கு வந்து என்னென்னோ பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல, இதே இடத்துல நான் வந்து தேவடைய செய்தி பிரசங்கம் பண்ணுறேன். அப்போது அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து, இது வந்து அனுகிரக காலம். செவி கொடுக்குறாராம். அவர் செவி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீ செவி கொடுக்கணும். அவருக்கு அவர் செவி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ செவி கொடுக்கணும். என்ன செவி கொடுக்கணும்? பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசுக்கு செவி கொடுத்த நீ பிசாசுக்கு ஸ்டாப் ஆகி தேவடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணணும்னா பானம் பண்ணணும். அந்த திராட்சை ரசம் இயேசு ரத்தத்துக்கு அடையாளம், அந்த அப்போ இயேசு சரீரத்துக்கு அடையாளம். அந்த இயேசு ஜீவ அப்பத்துக்குள்ள இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை போய் பிதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்தினாக்கா அனுகிரக காலத்தின் எல்லையில் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு அவர் செவி கொடுத்து தான் ஆகணும். பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து தடுத்தது பாதாளத்தில் உன்னை விடுதலையாக்கித்தான் ஆகணும். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். இது ரட்சண்ய நாள். சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவி அனுப்பின இந்த நாட்கள் ரட்சண்ய நாட்கள். ஆமாம், யாருக்கும் நீ உதவி செய்யலாம். ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். அந்த கிறிஸ்துவ அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து ஒரு உதவி செய்யலாம். தேவனுடைய தேவதூதர் பரிசுத்த ஆவியானவர். அப்படி தான் இயேசு உதவி செய்தார். ஆதாமுக்குள்ளே பிறந்தவனுக்கு ஜீவ ரத்தம் கொடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு உதவி செய்து பிசாசை துரத்தி நானே திராட்சை செடி நீ கொடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளே இருந்து நீங்கள் கூட ஒரு உதவி செய்யலாங்க. பெரிய அரசியல் தலைவராக கூட இருப்பார், பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், பெரிய அதிகாரியாக இருப்பார், நாட்டுக்கே ராஜாவாக இருப்பார். ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறந்திருப்பார். ஆமாம், ஏற்கனவே பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசு காரியத்தை நன்மார்க்க துன்மார்க்க பிசாசு அவன் வாழ்க்கையில் திருடின்னு கொண்டு நயிச்சின்னு இருப்பான். நீ போய் கிறிஸ்து ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து ஒரு உதவி செய்யலாம். அசுத்தாவை தோற்றலாம், பசுத்தாவை இறக்கலாம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆதாமுக்குள்ளே பிறந்துக்குதுங்க.
ஏற்கனவே பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மையும் தீமை அறியத்தக்க காரியத்தை தேவனுக்கும் உலகத்துக்கு கொடுக்கறதுனால பிசாசு செவி குத்துங்கிறான், பிசாசு உதவி செய்கிறான். வேறே பிசாசு அவன் உதவியெல்லாம் சாபமாகவும் பாவமாகவும் மரணமாகவும் தரித்திரமாகவும் பாதாளமாக தான் இருக்கும். அந்த உதவி நாடாத தேவனுடைய உதவி நாடு. அந்த தேவன் இயேசுவை தந்துருளி எவ்வளவா அன்பு கொண்டுக்கிறாரு. உன் வாழ்க்கையில் இயேசுவை தந்ததுக்கு எதுக்காகனாக்கா அந்த இயேசு தான் அனுகிரக காலம், ரட்சண்ய நாள், அனுகிரகம், எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறாரு. ரட்சண்ய நாள், அவர் தான் ரட்சிப்பு, ரட்சகர். அவருக்கு இயேசு என்று பெயர், ஏனெனில் அவர் ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போது ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யூதர்கள் வழியாய் ரட்சிப்பு வருகிறது. ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு சொன்ன கனியை சாப்பிட்டபடியினாலே அந்த தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்தார்கள். பிசாசு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசு வார்த்தையை கேட்டு அது தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுத்ததுனால பிசாசு உதவி செய்தான். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டால் தேவன் உதவி செய்வார், தேவன் செவி கொடுப்பார். பிசாசு வார்த்தை கேட்டால் பிசாசு உதவி செய்வான், பிசாசு செவி கொடுப்பான். சிம்பிள். வேதமே ரொம்ப சிம்பிள் தாங்க. பிசாசு வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால் பிசாசு தான் வந்து உதவி செய்யும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. தேவனுடைய வார்த்தை கேட்டு அவருக்கு செவி கொடுத்தா அவர் வந்து உதவி செய்வார். அந்த தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். அப்போது இயேசு தேவனுடைய வார்த்தையே கேட்டிருந்தார். அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்களை சபிக்கிறவங்கள ஆசிர்வதி, பகைக்கோளுக்கு நன்மை செய், சத்துருக்களை சிநேகி, உங்களை துன்பப்படுது ஜபம் பண்ணு, சபிக்கிறவங்கள ஆசீர்வதி. என்ன உங்ககிட்ட என்ன ஆசீர்வாதங்கிறது? இயேசு என்கிற ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தம், ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். அவன் ஆதாம் வழியாக பிறந்து வந்திருக்கிறான். கண்டிப்பாக சபிப்பான். வாயில் சபிக்கிறான், உள்ளத்திலே சபிப்பான். ஏன்னா அப்படி தான் சபிக்கிற பிசாசு உள்ள இருக்குது. அந்த சபிக்கிறவனுடைய சாபம் மேலே நிறைவேறக்கூடாதுனாக்கா உன்னை சபிக்கிறவளோ ஆசீர்வதினா உனக்குள்ளே இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து பங்கெடுத்துருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தத்தை அந்த சபிக்கிறான் பாரு. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளைங்கள்லேருந்து ஆதாமில் முழு உலக அம்மா வயத்தில் பிறந்த எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஜீவ மார்க்கம் அவங்களுக்கு தெரியலனாக்கா சாபத்தை தான், ஒரு நன்மை தேம காரியத்தை தான் உனக்கு சாபமாக வெளிப்படுத்துவான். அவனுக்கு நீ தப்பணும், அவன் சாபம் மேலே பழிக்கூடாதுன்னா ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை கம்பல்சரி நீ கொடுத்தே தேரணும். அதான் சபிக்கிறவங்கள ஆசீர்வதிக்கிறது. ஏசு அப்படி தான் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை மத்திய மார்க் லூக்கா ஃபுல்லாக எல்லாரும் குத்துந்தார். அதனால் எந்த சாபம் வாழ்க்கையில் நிறைவேறலை. ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு தரித்திரம் பிடிக்கல, ஒரு ராஜா மாதிரி இருந்தார். அவருடைய வேலை ஒருவனும் அவர் மேல் கைவில. ஒரு சாபம், ஒரு தரித்திரம், ஒரு பிசாசு, ஒரு வியாதி, ஒரு மரணம் எதுவுமே அவர் சேதப்பத்தலைங்க. எதுவுமே அவர் பிடிக்கல. ஏன்னா சபிக்கிற மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கிறார், பகைக்கிற மனுக்குலத்துக்கு நன்மை செய்கிறார். என்ன நன்மை? ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை கொடுக்கறதுனால. இந்த பகைக்கிற பிசாசால் இயேசுவை ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சத்துருக்களுக்கு நெதிகள் ஜபம் பண்ணுறாரு. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக ஜபம் பரமண்டல இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய செத்தன்றார். நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம். உம்முடைய நாமம், உம்முடைய செத்தன்றார். ஆனால் அவர் எந்த சோதனைக்கு தீமை என்று ரசித்துக் கொள்கிறார். அந்த இயேசு ஜீவன் தான், பரிபூர்ண ஜீவன் தான் அவருடைய நாமம். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு அந்த தேவி நீதிட்டு ஊழியத்தில் சபிக்கிற உலகத்துக்கு ஆதாம் வழியாக பிறந்த உலகத்துக்கு 816 கோடி பேர் இருக்கிறான்.
அவ்வளோ பேர் சாபத்தை கக்கிக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் உலகத்தை ஆஸ்வதிக்கணும். இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். எப்படி அன்பு? ஜீவரத்தத்துக்கு கொடுத்து தான் அன்பு கொண்டார். 3 நாளில் சாபத்தை ஜெயித்தார். பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறார். ஜீவர் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுத்து நன்மை செய்கிறார். பகைக்கிற பிசாசை ஜெயித்தார். பாவன்ட்டு மரணம் பகைக்குது. இவர் தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுத்து ஆஸ்வதிக்கிறார், நன்மை செய்கிறார். சிலுவையில் 3 நாள் பாவத்தை மரணத்தெல்லாம் ஜெயிக்கிறார். அதனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். சொன்னார் இப்போ 2 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இந்த வசனம். இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த வசனம் 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதுதுங்க. இப்பொழுதே அனுகிரக காலமா, இப்பொழுதே இரட்சணிய நாளாம். அப்போ பிசாசு கூட இப்பொழுதே கிரியை செய்கிறான். இப்பொழுதே பாவத்தையும் மரணத்தையும் கொடுக்குறான். இப்பொழுதே சாபத்தை கொடுக்குறான். இப்பொழுதே தரித்திரத்தை கொடுக்குறான். இப்பொழுதே தர்றான், கொள்றான், அழிக்கிறான். அப்போ தேவனும் இப்பொழுதே ரட்சிப்பு விடுதலை கொடுக்குறாரு. நீ தேவன் பக்கம் சார போறியா, பிசாசு பக்கம் சாரு, நன்மை தேமை பக்கம் ஓட போறியா, ஜீவ விச்சத்தின் ஓட்டத்தை ஓட போறியா? அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உடித்தல், எல்லையற்ற ஐஸ்வர்யம், ஜீவ உலகமே இருக்குது, ஜீவ வானமே இருக்குது, ஜீவ சமுத்திரமே இருக்குது. இயேசுவின் உலகம் ஜீவ உலகம். ஆதாமின் உலகம் நன்மத்தையும் அறியத்தக்க உலகம். இன்னும் பூமியை சபிக்கப்பட்ட உலகம். எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் நன்மை தேமை, நல்லவன் தேவன், நன்மை தேமை அறியத்தக்க கனியை புசித்தவன். பிசாசு வார்த்தை கேட்டு ஏவாள் ஊழி தான் உலகமெல்லாம் நடக்குது. நோவா காலத்தில் நடந்தது, அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. வர காலத்தில் சோதோங்குமாரில் அதே கண்களிச்சமா சுய நீதி அநீதி, அதுதான் ஏவாள் செய்த ஊழியம். ஏதேன் தோட்டத்தை தேவடைய வார்த்தை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மையும் தீமையும், நன்மார்க்க துன்மார்க்க, சுய நீதி அநீதி, கண்களின் நிச்சயமா, ஜீவனத்தின் பெருமை. பிசாசு வார்த்தை கேட்ட பிசாசு உதவி செய்கிறான், பிசாசு செவி கொடுக்குறான். இங்கே சொல்கிறாரு 2 Corinthians 6:2 அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். செய்து கொடுத்துன்னு இருக்கும்போதே இரட்சணிய நாள். இன்னைக்கு தான். இன்னைக்கு என்ன தேதி? 30/8/2025 ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது. இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே கிறிஸ்துக்குள்ளே வா. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வா. இயேசு பரிவு ஜீவனுக்குள்ளே கொண்டு வா. தேவை நீதிட்டு உயிர்த்ததுக்குள்ளே கொண்டு வா. கிறிஸ்து ரத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு. வாய்நாள்லாம் கொடு. ஒரு ஆள் பாய் கூட கொடு. ஒரு ஆள் கிறிஸ்து விட்டுட்டுனா கூட ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்தார். அதாவது இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆதாம் தொடங்கி 2 இயேசுவின் அன்பு ஜீவரத்தம். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தேதல், பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து மத்தியஸ்தம். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தில் செலுத்து. இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அதனால் இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுகிரக காலமாங்க. இப்பொழுதே கிறிஸ்துக்குள்ள வாங்க. ஜீவ விசைக்கல்ல வந்துருங்க. அது தேவனுக்கு ஆதாம் முழுவதுக்கு சொல்லும் போதே அனுகிரக காலத்துக்குள்ளே வந்துட்டீங்க. இரட்சணிய நாளுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்பொழுதே இரட்சணிய நாள். இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல இப்பொழுது நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு.
38 வருஷமா அனுகிரக காலமே இல்லை. விவசாய குலத்தில் நன்மை தேமை கடியிலே இருக்கிறான். பிசாசுக்கே செய்து கொடுக்குறான். பிசாசு உதவி செய்து 38 வருஷம் வியாதியிலே இருக்கிறான் பாருங்க. அதுதான் உதவி செய்யுது பிசாசு. நன்மார்க்க துன்மார்க்கத்தில் இருந்தால் பிசாசு உதவி செய்துனே இருப்பான், திருடிகிட்டே இருப்பான். சுகத்தை தர்றான், சமாதானத்தை, பலத்தை, ஐஸ்வர்யம் எல்லாம் திட்டு ஓட்டாண்டி ஆக்கி 38 வருஷமா எல்லாரும் கைவிடப்பட்டு கட்சியில் நரகத்தை கூட்டும் ரெடியாக கட்சியில் இயேசு சந்திக்கிறார். அவனை பார்த்ததுமே இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே நல்ல மேய்ப்பன், என் தழும்புகளால் சுகமான ஜீவ சரீரம் ஜீவரத்தம். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ சரீரம் ஜீவரத்தம். தேவனுக்கு அவன் பேர் சொல்லி ஆதாம் முழு குலத்துக்கு ஒரு ஆள் பாய் கூட விட்டானே. பாவம் நிவர்த்தியாகி அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்ததுமே அனுகிரக காலத்தில் செவி கொடுக்குறாரு. ரட்சணை நாளில் உதவி செய்கிறாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். பசுத்தாய் தேவதூரங்களாம் வராங்க. கிறிஸ்துக்குள்ளே வந்தாவே போதுங்க. இப்பொழுதே அனுகிரக இயேசு சரி இயேசு ரத்தத்தை விலை போட முடியுமா? திருத்துவத்தின் 2வது ஆளுங்க தேவி நீதி டூத் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாங்கும். வானத்தில் சகல அதிகாரிங்க ஆதாம்குள்ளே நன்மத்தையும் எல்லா கேடுபாடும் அதில் தாங்க இருக்குது. சுய நீதி அநீதி பாவ சாபம் மனது பாதாளுமே இருக்குது. நன்மத்தையும் அறியத்தக்க சாகவே சாவாய். பிசாஸ் தான் செய்வி குத்துன்னு இருப்பான். பிசாஸ் தான் உதவி செய்வான். இயேசு ஜீவ விச்சத்துக்கனி என் பிதா ஜீவனு குமாரன ஜீவனுடையவராக இருக்கும்படி அவனு ஆவியான ஜீவனுடையார். அவர் ஜீவ வார்த்தை நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுங்க. ஜீவ சர்வ ஜீவரத்தம் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். இப்பொழுதே ரட்சணிய நாள். உடனே அசுத்தாய் வருது, பசுத்தாய் வருது, தேவதூர்களாக வராங்க. சமீபத்திலும் சரி தூரத்திலும் சரி. காணாண்டி சரி மக வரா. என் மகள் பிசாசுன்னு கொடிய வேணப்படுறா. ஆதாம்குள்ளே பார்த்துட்டா நன்மத்தை மறியத்தக்க கனி. பிசாசுக்கு சேவி கொடுத்து பிசாசு கொடிய வேணப்பட்டு நரகத்துக்கு நேரம் இழுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அவன் வந்துட்டா இயேசுக்கிட்ட. பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடு நல்லதல்லண்டா இருக்கு. நாயின்னு தான் நினச்சி காடுவரே. என்னப்போம் ஜீவப்போம் அவர் நானே ஜீவப்போம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சோன் நித்தி ஜீவன் உண்டு. பிசாசே ஓடிவிடும். நாய்க்குட்டிகள்லாம் நான் போட மாட்டேன்ட்டாரு. நாயின்னு தான் நினச்சிக்கோன்றா. சரி போட்டா பாரு அந்த நாய் ஆடு. இந்த நாய் பிசாசு ஆவியெல்லாம் ஓடி போச்சு. ஜீவப்போம் தேவன் தனக்கு ஒரு சொல்கிறாருங்க. ஸ்பாட்லே இல்லை காணாச்சரியமாக தூரத்தில் தான் இருக்கிற அம்மா மட்டும்தான் வந்துக்கிறா. இங்கே சொல்கிறாருங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், வெளி டவுனில் எங்கன்னா இருக்கலாம், வேலை செய்யலாம், எங்கன்னா குடியிருக்கலாம். இங்கே சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்க பேர் ஜீவ சரி ஜீவரத்தம். அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழு டேக்டாக சொல்லுங்கள். அசுத்தாய் போய் பசுத்தாயிருக்கு காப்பாற்றிடலாம். அதனால தான் இன்னும் இயேசு ஏற்றுக்கொண்டா உலகத்தையே ஒளின்னு சொன்னார். பூமிக்கே எந்த நாட்டுக்கும் ஜெபம் பண்ணலாம், எந்த மனுஷனுக்கும் ஜெபம் பண்ணலாம். அவ்வளோ பவர் இருக்குங்க இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு. இயேசுனா வெத்தியே சொல்லுங்க. இயேசுக்கு சுலாமட்டத்தை பரலோக வானத்தோட பரலோக ராஜ்யமே இருக்குதுங்க. ஆதி அமர்ந்து வெளிப்பத்துக்குள்ள இயேசுக்கு சுலாமட்ட வாக்குத்தத்தமே இருக்குது. ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலகத்தை கொடுங்க. இப்போதே அனுகிரக காலம், அனுகிரகம் நடக்கணும். காரியம் அனுகூலமாக மாறும். ரட்சணிய நாளாக இருக்கும். விடுதலை நாள், சுகத்தினால், ஆசுவாத்தின், ஐஸ்வர்யத்தினால், சமாதானத்தின் நாளாக இருக்கும். இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். வசந்த வாசத்தை முடிப்போம். ஏசு கிறிஸ்துக்குள்ளே வாங்க. ஆதாமுக்குள்ள இருக்காது. ஆதாமின் சிந்தை மாறணும். இப்பொழுதே மாறணும். இப்பொழுதே வியாதி, இப்பொழுதே அது நெகட்டிவில் போகிறது. இப்பொழுதே சாப்பிடும். இப்பொழுதே பிரச்சனை. இப்பொழுதே திடீர்னு இருப்பான், அழிச்சிட்டு இருப்பான், கொண்டுகிட்டு இருப்பான். திருடமும் கொள்ளவும் வைக்கும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிமூணப்படம் வந்தேன்டாரு. இப்பொழுதே விடுதலை, இப்பொழுதே சுகம், இப்பொழுதே பாதுகாப்பு. ஏசு கிறிஸ்துலாமட்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்தார். இப்பொழுதே ரட்சணை நாள். உங்கள் பிள்ளைங்களை வயதான தாய் தகப்பன்மாரே கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து கொடுக்காங்க. அசுத்தாவி தோத்துங்க, பசுத்தாவியாக இருக்குங்க. தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்யுங்க. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான எந்த பாவத்தை நீக்கி சுத்திகரிக்க சகல பாவத்தை இந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்துங்க. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்துங்க. இப்பொழுதே ரட்சணிய நாள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாக பெறாதபடிக்கு
உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இப்பொழுதே 2025 ஆகஸ்ட் 30 முடிய போகுது. ஆகஸ்ட் முடிய போகுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2026, 2027, 2025 2ஆம் வருக வரைக்கும் அனுகிரக காலம் தான். அனுகிரக இரட்சணிய நாள் தான். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துக்குள்ளே வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இரட்சணிய நாள் தான். இரட்சணிய நாள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்தை வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. இப்போதே இரட்சணிய நாள். இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுகிரக வருஷம். இப்பொழுதே அனுகிரக காலம். இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுகிரக காலம். கிறிஸ்துக்குள் வந்த அந்த நிமிஷமே தேவன் தனக்கு ஆதாம்னு முழு அப்பொழுதே அனுகிரக காலம்தான். அப்பொழுதே இரட்சணிய நாள் தான். கிறிஸ்துவை விட்டுட்டிங்கனாக்கா இப்பொழுதே உபத்திரவத்தின் நாள் தான், சாபத்தின் நாள் தான், மரணத்தின் நாள் தான், தரித்திரத்தின் நாள் தான். அதனால் கிறிஸ்துக்குள் வந்தால் இப்பொழுதே இரட்சணிய நாள். இப்பொழுதே அனுகிரக வருஷம். இப்பொழுதே. அதனால தான் இயேசு யாரை பார்த்தாலும் இப்பொழுதே கிறிஸ்துக்குள்ள வா, நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேனார். உங்கள் பிள்ளைங்களை இப்போதே ஜீவனுக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த ஜீவனில் தேவை நீதி தூது இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்தத்தமே இருக்குது. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்தத்தம். ஆதாமுக்குள்ள நன்மை தீமை உணர்ந்து பூமியை சபிக்கப்பட்டுக்குது. அதுதான் பிசாசு வார்த்தை கேட்டாயா வாழ். அதனால் பிசாசு உதவி செய்கிறான், பிசாசு செவி கொடுக்குறான். என்ன செவி கொடுப்பான் அவன்? பிசாசு பேரே பிசாசு. வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளத்தை தான் கொடுப்பான், தவிர்க்க முடியாது. நல்லவன் கேட்டவன் நல்லவன் பார்க்க மாட்டான். கிறிஸ்துக்குள் வந்துட்டா தேவி நீதிட்டு உழித்ததில் பரலோக ராஜ்யத்தை பிதாகுமார் பசு ஆதாமத்து முழு உலகத்தை கொடுத்தா அவரும் நல்லவன் கெட்டவன் நல்லா பார்க்க மாட்டார். உயர்ந்தவனா தாய்ந்தா ஏழையா பணக்காரன் நல்லா பார்க்க மாட்டார். ஜீவ ரத்தத்தை கொடுக்குறானா, அதை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறானான்னு பார்ப்பார். உடனே உதவி சாபத்திலேருந்து விடுதலை, மரணத்தை தரித்திரம் பாதாத்திலேருந்து விடுதலை. அதனால தான் மத்திய மார்க்லூக்கால் அவர் எங்கும் சுற்றி தந்து பிசாசின் பள்ளமில் அகப்பட்டு யாரும் விடுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார், உதவி செய்கிறார். ஜீவரத்தம் தேவன் தனக்கு உழுது லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சிறு திமிர்வாதக்காரன் தில்லான ஜனங்க ஆதாம் வழியாக பிறந்த எல்லாரும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுறாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வராரு. அது தேவி நீதி தூய்த்ததல். பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம் முழு உலகு ஒரு ஆள் பாய் கூட அவங்க உடனே அசுத்தாய் பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, மன நிவர்த்தி, தட்டு பாதாள நிவர்த்தி, அசுத்தாய் நிவர்த்தி, பசுத்தாய் வந்து அனுகிரக காலத்தில் உதவி செய்து இரட்சணை நாளிலே உதவி செய்தேன்றார். அனுகிரக காலத்தில் செவி கொடுக்குறாரு. இரட்சணை நாளில் உதவி செய்கிறாரு. ஆதாமுக்குள்ளே இருந்தால் இல்லை, கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அவர் தேவை நீதி தூய்த்தல் இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவமாக இருக்குது. அதனால் ஆதாமுக்குள் பிறந்தவங்க கிராமத்தார், பட்டணத்தார், உங்கள் சுற்றி ஜனங்கள், ஏரியாவில் இருக்கிற உங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களாக கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலத்து கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்தும் கூட சோர்ந்து போக முடியாது. அனுகிரக இடைவிடாமல் செவி கொடுப்பார். இடைவிடாமல் ரட்சணை நாளில் உதவி செய்வார். கத்தை நான் எக்காலத்திலும் துதி எப்போதும் வாயில் இருக்கும். தாவீதுக்கு இடைவிடாமல் செவி கொடுத்து இடைவிடாமல் உதவி செய்து ஆடு மேய்க்கூட வர வீடு ராஜாவாகிட்டார். யோசேப்புக்கு செவி கொடுத்தார், உதவி செய்ய சிறைச்சாலை எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டார். எஸ்தர் ராஜாதி தாய் தாவோட அநாத பெண்ணு 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகிட்டார். ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசிரியிச்சார்.
அவங்கெல்லாம் தேவனுக்கு செவி கொடுத்தாங்க. பைதற்ற பலியை தேவன் தர கொடுத்தாங்க. இங்கே போனாலும் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டி, அது இயேசு ஒரு பழைய ஏற்பாட்டில் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு ஆபிரகாம் சகல காத்துல ஈசாக்கு ஆசீர்வாதம் 100 வயசு 90 வயசு ஸ்ரீகள் வழிபாடு நின்ற பிறகு கூட புள்ள பிறக்குது. ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி வெள்ளியும் பொண்ணு ஒட்டங்க ஆடுகளும் மாடுகளும் ஒட்டங்களும் விஷயமானமாக இருந்தான். அந்த ஆபிரகாமின் ஆசுவாதி கிறிஸ்து இயேசு மூலம் அவனோட புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டிலே அவனை அவ்வளோ புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாமன்ற ஜீபபலி, இயேசு சரீர ரத்த தேவன் தனக்கு ஆதாம் முழு ஆபிரகாமின் கிறிஸ்து இயேசு மூலம் உண்டாகியே தீரும். மாபெரும் எழுப்பில் உண்டாகும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார், போரத்தில் வரத்தில் எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்த பிசாசு வார்த்தையை தான் கேட்டுங்கிறான். நன்மை தீமை, நன்மை விட்டா தீமை, தீமை விட்டா நன்மை, நன்மையும் தீமை, கண்களிச்சமாக சுயலீதி அநீதி பாவத்தை மாற்றி தான் தேவனுக்கு உலகத்தை குத்துக்கு விசுவாசி திடீர் கொண்டாச்சுக்கிற கிராமங்களில் பட்ட உலகம் ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறவன் யார்? ஜீவ வார்த்தை தேவ நீதி துவித்தலை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுப்பவன் யார்? அவன் அனுகிரக காலத்திலே கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார். ரட்சணை நாளிலே கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து பாவத்துக்கு சாபத்துக்கு மட்டும் பாதாத்துக்கு ஆஸ்வதி உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பா இருப்பான். பசுத்விதா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும் படி ஜபிக்கணும். உலகம் மீது 816 கோடிக்கு அதிகமாக இயேசு ஜீவன் பரிவச்சவனை பிதாகுமார் பசு ஆதாம் முழுவதும் வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் கூட எக்காலத்து சுமந்து கொடுக்குறதா பாவனுக்கு மண்ண ஓட்ட பசுத்தை விட்டு தேவதெல்லாம் பணிவிட செய்யிட்டுக்கத்தா ஒரு மாபெரும் எழுப்பில் வரட்டுங்கத்தா. முழு உலகத்திலும் ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் கிறிஸ்துக்குள் கூட ஒரு இயேசு ஜீவன் பரிவச்சனை பிதாகுமார் பசு ஆதாம் முழுவதும் கொடுக்க வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் எக்கால் கொடுத்து அசுத்தாயத்தி பசுத்தாயிரி கிராமங்களில் பட்டங்களில் முழு உலக அலையலையாய் பசுத்தாய் தேவதுரெல்லாம் கட்டவித்துக்கத்தா. அடுகிற காலத்தில் ஆண்டவரே நீ உதவி செய்து ரட்சணை நாளில் செவி கொடுத்து, அணுகிற காலத்தில் செவி கொடுத்து ரட்சணை நாளில் உதவி செய்து சாபத்துக்கு பாவத்துக்கு மனத்துக்கு பாதாளத்துக்கு மனுக்குலத்தை கிராமங்களில் பட்ட தேசம் தப்பிக்கும் இயேசு ஜீவன் பரிவச்சனை தேவனீட்டு இயேசு சாமண்ட வாக்குத்தை அவன் இலக்கத்தாய் முழு உலகத்தில் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்தில் எல்லா ஜல் இயேசு ஜீவன் பரிவச்சனை பிதாகுமார் ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் கட்ட வைக்கிறதா. அசுத்தாயில் தத்துவ பசுத்தாய் தேவர்களாக படுகொலை செய்கிறதா. மாபெரிய எப்படி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்குற. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை கொடுப்பார். மறுபடியும் இந்த செய்தி கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் இப்போ தேவன் உங்கள் வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அல்லேலூயா. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். அனுகிரக காலத்தில் உதவி செய்து ரட்சணை நாளில் உங்களுக்கு செவி கொடுப்பார். அனுகிரக காலத்தில் செவி கொடுப்பார். ரட்சணை நாளில் உதவி ஆதாமின் சிந்தையமான கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுகிறது. அதனால் இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சோத்திரம். இந்த செய்தி மூலமாக நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் இந்த செய்தியை உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஆதாம் வியாபார வழியாக பிறந்து பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசு உதவி செய்து திடுறது கொண்டது ஐக்கியமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவர்கள் தேவடைய வார்த்தைக்கு கீழ்படுத்தி ஜீவ விருட்சத்துக்கு இயேசு சரிய சத்தத்தை புசித்து அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து அணுகிற காலத்தில் தேவனுடைய உதவியை பெற்று ரட்சணை நாளில் கர்த்தருடைய உதவியை கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய நாடும்படி கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்படி இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஆமாம், ஏதோ ஒன்று செய்கிறான் மனுஷன். காலையிலேருந்து நைட்டு பிசாசு வார்த்தை கேட்டு அந்த பாவத்தை மனத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டி அழிஞ்சு போகிறான். நீ ஜீவ வார்த்தை கேட்டு இயேசு தேவனுடைய வார்த்தை கேட்டு ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு தத்துக்கு விடியலாக்கி கர்த்தருடைய உதவியை பெற்று உலகத்தை வெற்றி வாழ்க்கை வந்து நித்திய ஜீவ பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏபில் நீங்கள் உங்களை வல்லமையாக பயன்படுத்தும் இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 30/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவன் பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.